அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாடத்திட்டம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த தொகை நிலையில் வினைத்தொகை அப்படிங்கிறத நமக்கு வந்து பாடத்திட்டமாக பார்க்க போகிறோம். அதில் இரண்டாவது பகுதியாக பாடத்தை வினைத்தொகை. அப்போ வினைத்தொகைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வினையை குறிக்கின்ற செயல், அதாவது ஒரு வினையை குறிக்கணும், அது செயலாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதான் வினைத்தொகைம்பாங்க. அப்போ என்னென்னா, சொற்களுக்கு இடையே நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் ஆகிய மூன்றும் மறைந்து வருமாயின் அது வினைத்தொகை எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் இலக்கணம், சரிங்களா? அப்போ இந்த மூன்று காலமும் குறிக்கிற மாதிரி ஒரு சான்று சொல்லலாமா? அருமையான சான்று என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, சுடுசோறு. அந்த சுடுசோறுக்கு பார்த்திங்க அப்படின்னா மூன்று காலம் குறிக்கிற மாதிரி வரும். அதை பாருங்கள், சுடுசோறு என்பதில் சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு என்ற முக்காலங்களும் மறைந்து வந்துள்ளன, ஆதலால் அது வினைத்தொகை எனப்படும். சார் இதை வந்து என்னென்னா ஒரு சான்று தானா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, நம்ம இன்னொரு சான்று சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஊறுகாய்ன்னு வச்சுங்களேன், ஊறுகாய், ஊறுகின்ற காய், ஊறுங்காய், சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா அலைகடல், அலைகடல், அலையுங்கடல், அலைந்த கடல், இப்படி மூன்று காலத்தையும் குறிக்கிற மாதிரி வந்துடலாம். சரி, இதை மாதிரி நிறைய சான்றுகள் சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம், சரிங்களா? அப்போ இதை உங்களுக்கு பிடித்த மாதிரி இதை மாதிரி மூன்று காலம் வர்ற மாதிரி ஒரு சான்று சொன்னால் அதுவும் நீ தாராளமாக வச்சுக்கலாம். ஆனால் அந்த மூன்று காலத்தையும் பொருத்தமாக சொல்லணும். பொருத்தமாக அதில் வரும். என்னென்ன காலம் வரணும்? நிகழ்காலம் வரணும், எதிர்காலம் வரும், இறந்த காலம் வரணும். இந்த மூன்று காலமும் என்ன வரணும்? மறைந்து வருமாயின் அது வினைத்தொகை எனப்படும். தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மூன்று காலமும் மறைந்து வரணும். அதுதான் சொன்னேன், ஏற்கனவே சொன்ன சுடுசோறு. சரி, இப்போ நான் இப்படி திருப்பி போட்டு கேட்குறேனே, இப்படி கேட்கலாமா? இப்போ சுடுசோறும், சுடும் சோறு, சுடுகின்ற சோறு, சுட்ட சோறு அப்படின்னா நீ எப்படி திருப்பி போட்டு கேட்டாலும் அந்த மூன்று காலத்துக்கும் பொருத்தமாக வரணும், அவ்வளோதான், சரிங்களா? நீங்கள் மாற்றி மாற்றி போட்டு சொல்லணும். சரி, இப்போ வந்து நான் வந்து எனக்கு திடீர்னு வந்து எனக்கு இறந்த காலம் எழுதுகிறேன். நீ இறந்த காலம் வந்தாலும் சரி, எதிர்காலம் வந்தாலும் சரி, நிகழ்காலம் வந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நீ என்ன பண்ணணும்? அந்த சான்றை எழுதணும். அவ்வளோதான் இலக்கணம், அவ்வளோதான் இலக்கணம். இதை மாறி போகக்கூடாது. இந்த மூன்று காலத்துக்கும் தகுந்த மாதிரி வரணும். அதுக்கு பேர் தான் வினைத்தொகைன்றான். அது மறைந்து வரணும், அவ்வளோதான். ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா பண்புத்தொகை, சரிங்களா? இப்போ பண்புத்தொகை என்பது எளிமையாக சொன்னால் ஒரு பண்பை குறிக்கின்றது பண்புத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல் இங்கே பாருங்கள், சொற்களுக்கு இடையே மை விகுதியும் ஆகிய என்ற உருவும் மறைந்து வருமாயின் அது பண்புத்தொகை எனப்படும், சரிங்களா? அப்போ இந்த அனது மை விகுதியும் ஆகிய என்ற உறுப்பும் மறைந்து வருமாயின் அது பண்பு தொகை என்ன பண்ணுறாங்க. அப்போ சான்று பாருங்க, செம்மொழி, செம்மையாகிய மொழி என்பதே இதன் பொருளாகும். உங்களுக்கு தெரியும், மொழி என்பது செம்மைதான், அழகான மொழி, அருமையான மொழி. அதுவும் தமிழ் மொழி என்பது எளிமையாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா செம்மொழி அப்படின்னா செம்மையாகிய மொழி என்பதே இதன் பொருளாகும். இவற்றில் மை என்ற விகுதியும் ஆகிய என்ற உறுப்பும் மறைந்து வந்துள்ளதால் இது பண்புத்தொகை எனப்படும் அப்படின்னு சொல்கிறோம். பண்புத்தொகை எனப்படும். பாருங்க, ரெண்டு விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஒன்று மை விகுதி, ஆகிய என்ற உருவு, இது ரெண்டுமே மறைஞ்சிருக்கு. அதான் செம்மொழி, செம்மையாகிய மொழி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதை மாதிரி வினைத்தொகையும் பண்பு தொகையும் அமைஞ்சிருக்கு. சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓமை தொகை. உங்களுக்கு தெரியும், ஓமைனா அருமையான ஒரு இலக்கணத்திலே ரொம்ப பிடித்தமான ஒரு பகுதி ஓமை தொகை, சரிங்களா? அந்த ஓமை தொகை ஓமைங்கும்போது நமக்கு எல்லாமே அழகான ஒரு வடிவங்கள் வந்து போகும், சரிங்களா? அதில் பாருங்க, சொல்கிறாங்க பாருங்க, சொற்களுக்கு இடையே போல, போன்ற ஆகிய ஓம உருபுகள் மறைந்து வருமாயின் அது ஓமை தொகை எனப்படும். உங்களுக்கு இந்த மீன் போன்ற வெளி அப்படிம்பாங்க, தாமரை போன்ற முகம் அப்படிம்பாங்க. அடுத்தது என்னது, வேற என்ன சொல்லுவாங்க, உடுக்கை போல இடை அப்படிம்பாங்க. இதை மாதிரி ஒவ்வொன்றும் அழகாக தமிழில் சொல்லுவாங்க. அதில் தான் இங்கே சொல்கிறாங்க கயல் விழி, கயல் பொலி என்பதே இதன் பொருளாகும். எடுத்துக்காட்டில் போன்ற என்ற ஓம உருவு மறைந்து வந்துள்ளதால் இது ஓமை தொகை எனப்படும். நீங்கள் ஓமை தொகைங்கிறது பெரும்பாலும் இலக்கணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களையே மையமாக வச்சு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ விழி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெண்களே வச்சு சொல்கிறாங்க. ஏன் பெண்களை வச்சு சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ஆணாதிக்க சமூகம், இதுலேயும் ஆணாதிக்க சமூகம் இருந்திருக்கு. அதனால தான் பெண்களையே வந்து ஓமையை வச்சு சொல்கிறதுக்கான காரணமும் நம்ம சொல்லலாம். இப்போ மீன் போன்ற விழிங்கிறது, மீன் கண்ணு வந்து பெண்களுக்கு தான் அழகாக இருக்குமானா இல்லை, எல்லாருக்கும் அழகாக இருக்கும். ஆனால் பெண்ணை வச்சு ஒன்று சொல்கிறான்.
அதுக்கு என்ன காரணம்? இதுவும் ஒரு விதமான இலக்கணத்திலே மிகப்பெரிய அடிமை சமூகத்தையும் நம்ம பார்க்குறோம். ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உங்களுக்கு இலக்கணத்துக்கு நான் வந்துடுறேன், சரிங்களா? அப்போ கயல் போன்ற விழி என்பது, கயல் போன்ற மொழி என்பது இதன் பொருளாகும். அப்போ எடுத்துக்காட்டில் போன்ற என்ற ஓம உருபு வந்துள்ளதால் இது ஓமை தொகை எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஓமை என்பது ஒரு சிறந்த இலக்கணமாகும் அப்படிங்கிறத இங்கே புலப்படுது. நன்றி.